களையை புட்டிங்கிறீங்க. தேவையில்லாத களையிலெல்லாம் மருந்தானே வயலுக்குள்ள. ஆமாம், களைத்து போகிறது. களைத்து போகிறதா. இனிய காலை உற்சாகவணக்கம் கலைவாணி மோனுக்கும் நடாமோனவர்களுக்கும் இது பாமுருஞ்சி வந்து தியானடேசன். இன்றைய பாமுக பொறிச்சல் வியாழக்கிழமைக்குரியது. இதனது 3000 இலக்கமாகும். களைகளை ஓய்வெடுத்து வேலை செய்யும் போது களைப்பு வராது. நாங்கள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தால் எங்களுக்கு களைப்பு சோர்வும் இருக்கும். அயர்வல் நிருபதம் இருக்கின்ற களைப்பல் நிருபதம் இருக்கின்ற களைகளை நெல்வயல்களில் தோட்டங்களில் வளரும் களையை பிடுங்கி விடுவார்கள். அந்த பயிர்களில் வளரும் களையாக இருக்குது, அதை பிடுங்குற களை பிடுங்குற நிருபதம் இருக்கின்ற களைகளை வயல்களில் வளரும் நெற்பயிர்களையும் களை என்பார்கள். அது முளைத்து வரைக்கும் அதில் வர களையும் களை என்பார்கள். களைகளை மேடை அலங்காரத்தை பார்த்து களை கட்டி உள்ளது என்பது பாச்சரிச்சுக்குரியதாக இருக்கும், அழகாக இருக்கின்றது என்று ஒரு பதம் இருக்கின்றது. களை கட்டி இருக்கிறேன்னு சொல்ல இந்தத்துக்கு களை கட்டிட்டு களைகளை காலை தற்போது சூரியன் ஒளி மிக பிரகாசமாக உள்ளது, ஒளி என்னொரு பதம் இருக்கின்றது. களைகளை நிலங்களில் படர்ந்து வளரும் கூரை புல்லை பிள்ளையார் பிடியில் வைத்து அலங்கரிப்பார். கூரை புல்லு அதிகமாக தேவைப்படுகிறது. கூரை புல்லு அகராதி பதங்கள் குற்றம், கொல், அகற்று, குலை. நன்றி, வணக்கம். நன்றி. காலை உற்சாக வணக்கம் கலைவாணி மோனுக்கு நடாமோனவர்களுக்கு இது பாமுருங்க வந்து தியானடேசன். இன்றைய அப்படி என்றால் நகுலவதி அவர்கள் தரையில். நன்றி, வணக்கம். பாருங்கள். வணக்கம். இல்லை, ராஜினி அக்கா வாங்க வா. வணக்கம். களை அந்த வீட்டில் ஏதாவது அந்த பட்டு விட்டால் சொல்லுவினா அதை களைத்து எறியன்னு சொல்லி அதை பிடுங்கி எறிகிறதுக்கு அதையும் சொல்லுவினா பிடுங்குறதுக்கும் அந்த களையாண்டு இருக்குது. மற்றது எங்களுக்கு எந்த நேரம் பார்த்தாலும் ஒரே களையாயிருக்குன்னு சொல்லுவோம். அத்தோடு எண்ணத்தை எந்த ஒரு மண்ணுக்குள் இருந்து கிண்டி எடுத்தாலும் அதை களை செய்து எடுக்க வேண்டும் என்று அந்த கழுவி எடுக்க வேணும். கழுவுதலா? ஆமாம், கழுவுறது, கழுவி எடுக்க வேணும். களைத்து எடு என்று சொல்லி. வேற என்ன களை? அவ்வளவுதான் எனக்கு தெரியும். மற்ற அந்த களைப்பா இப்ப அதையும் சொல்ல அந்த களையத்தான் களைப்பா நாங்க சொல்றது. எங்களுக்கு எங்கேயும் போயிட்டு வந்து களையாயிருக்குன்னு நாங்க களைப்பன்னு சொல்லுவோம். எங்களோட அம்மம்மா சொல்லுவா நாங்க களையாயிருக்கு, ஏதாவது கொஞ்சம் தண்ணி தான் குடிக்கிறது. களை ஒரு வயரோட சொல்றது. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். இனிய காலை வணக்கம் அணி பாமுக உறவுகளுக்கும் திரு நடாமுகன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். பாமுக பொருட்சல் என்று கலை என்னுடைய கலை என்று 886 ஆகின்றது. களை என்பது தோட்டங்கள் வயல்களில் விதைக்கப்படும் பயிரோடு சேர்ந்து வளரும் ஒரு வகை தாவரம். விவசாயிகள் இந்த களைகளை இனம் கண்டு களைந்து விடுவார்கள். ஏனென்றால் இந்த பயிர்களுக்கு போகின்ற சத்தை இந்த களைகள் உருகி விடும் என்று அதை அந்த இனம் கண்டு அதை களைந்து விடுவார்கள். மற்றது அயர்வு என்ற ஒரு சொல் வருகின்றது. களைப்பை குறிக்கின்ற இந்த உடல் உழைப்பு அதிகமானால் உடம்பு சோர்வாக இருக்கும், அயர்வாக இருப்பதையும் களைப்பாக இருப்பதுன்னு சொல்வார்கள். சில பெண்களை பார்த்து கூறுவதுண்டு, இந்த பெண் மிகவும் கலையாக இருக்கின்றாள், அதாவது அழகாக கலையாக இருக்கின்றாள் என்று சொல்வார்கள். திருவிழாக்கள் மேடை நிகழ்ச்சிகளை பார்ப்போர் சொல்வார்கள் கொண்டாட்டம் களை கட்டுகிறது என்று, களை கட்டி இருக்கிறது என்று சொல்வார்கள். சமுதாயத்தில் வளரும் சில புல்லுருவிகளை, அதாவது சமுதாய துரோகிகளை இனம் கண்டு களை புல்லுருவிகளை களை எடுப்பார்கள் என்று சொல்வார்கள். காலத்தில எல்லாம் களை எடுப்பார்கள் என்று சொல்வார்கள். அரிசியை களைந்து நன்றாக கழுவி உலையிலிட்டு சோறாக ஆக்குவோம். அரிசியை களைந்து கழுவுவார்கள் சொல்வார்கள். நாங்கள் மழையில நனைந்தால், வேர்வையால் என்னுடைய உடைகள் நனைந்தால் ஆடைகளை களைந்து விட்டு வேற்றுடை மாற்றுவோம். வேற்றுடை மாற்றுவோம். இந்த துரியோதனன் திரௌபதியுடைய ஆடைகளை களைந்த போது அவள் கண்ணா கண்ணா அபயம் என்று கத்தும் போது அந்த களைந்த ஆடைகள் மீண்டு கொண்டே போனதாக நாங்கள்
ராமாயணத்தில் இந்த மகாபாரதத்தில் பார்க்கின்றோம். ஆமா. மற்றது மக்களின் குறைகளை களைவது ஆட்சியாளரின் கடமை. மக்களின் குறைகளை களைவது அவர்களுடைய நல்லாட்சியாளர் களைய வேண்டும். மற்றது சிலர் நடைப்பயிற்சி செய்யும் போது மிகவும் களைத்து போய்விடுவார்கள். அவர்களுடைய உடலில் பலம் இல்லாமல் அவர்கள் களைத்து போய்விடுவார்கள். இந்த களைப்பு இப்போது அதிகமாக எல்லோருக்கும் இருக்கிறது. களைப்பு சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம் வாணி, ஒரு நிமிஷம். யாருங்க நீங்க இந்த இது வந்திருக்கோ இல்லையோண்டு திருப்பி திருப்பி இல்லை, இப்பதான் போடுறீங்கன்னு சொல்லுங்க. இப்ப போட்டிருக்கிறேன், நேற்றும் அனுப்பிட்டேன் வாணி. நேற்று இல்ல, வந்திருந்தா வந்திருக்குமே. 3 நாளைக்கு முதலே செய்துட்டு இதுல பிளேலிஸ்ட்ல போடல, இந்த இதுல போட்டிருந்தேன் நான். பிளேலிஸ்ட்ல போட இல்லையா? போட்டிருந்தேன் நான், எல்லாமே போட்டுட்டேன் முதலே. இப்ப இந்த உங்களுக்கு அனுப்பினது நேற்று, அதை ஒண்டா தானே அனுப்பலாம். 25 இல்ல, வர இல்ல. 24 24 4 23 இல்ல, வர இல்ல. உங்களோட 25 ஒரு டாட் பிளவுஸ், ஒயிட் கலர் பிளவுஸோட ஒரு வளையோட உங்களோட இது நிக்குது. இல்ல, வர இல்ல, கலை வளையோட நிக்குதுன்னு சொல்றேன். உங்களோட கலை வர இல்ல மேடம். மேடம் வர இல்ல மேடம். என்ன செய்யறதப்பா, அனுப்பி இருக்கிறேனே. உங்களோட 23ஓட நிக்குது. பொறிச்சொல் நேற்று மரல, இன்றைக்கு மரல. சரி தாங்கோ, அனுப்பினது எங்கேயே போய் விழுகுதா தெரியல. வேற எதுக்குள்ள போட்டிருப்பீங்களா? இல்ல இல்ல இல்ல, பனிசைக்குள்ள இதுல போடட்டாப்பா. எப்ப எதுல இந்த பொறிச்சொல் அப்படியே இப்ப தாங்க. ஓகே, அதுல சூப்பர போடுங்க. போட்டிருக்கு வாணியும் போறீங்களா? சரி, நான் இல்ல கொஞ்சம் போறோங்க. எதையும் உடனே அப்பப்ப கிளியர் பண்ணணும் என்ன? ஓகே, சரி. நிகழ்ச்சிகள் ஓகே. பொருட்சொல் யார் இருக்கிறார்? யார் இவர்? 25. இப்ப பாருங்க, எங்கேயாவது நீங்க இருக்கிறீங்களாண்டு. 24 நகுலவதி அவர்கள் 23 வளையோட இருக்கிறாங்க. சரி, இப்பதாங்க ப்ரூவ் பண்ணணும் என்ன? நன்றி. ஆனா நான் அனுப்பி இருக்கிறேன், எனக்கு தெரியல. இதுக்கு மேல நான் என்னண்டு அதுதான் எனக்கும் தெரியல சொல்றது. சரி வாங்க. எங்கே போகுது போறீங்க? எங்கே போகுது? நான் என்ன பண்ணுவேன்? பராபரமே. சரி தாங்கோ. கேக்குதா? இல்லையே, கேக்குதான்றதா வருது. சரி, நான் சொல்றேன். கலை பொறிச்சொல் 729வது கலை. அந்த வகுப்பறையில மாணவர்கள் கனவேர் இருந்து ஒரு சில பிள்ளைகள் குளப்படி இதுகள் செய்யக்க வாத்தியார் சொல்லுவார், இந்த வகுப்புல கொஞ்சம் ஆக்கள் இருக்கணும், அவைய களை எடுத்து விட்டா மற்ற மாணவர்கள் எல்லாம் வடிவா வாத்தியார் சொல்லுவாரா இந்த வார்த்தைய? களை எடுக்கணும் ஒரு பாரதூரமான சொல்லு தெரியுமா? அது களை என்றா என்ன, அந்த கூடாத இப்ப என்ன களை, இப்ப வயலுக்கு நாட்டோட அதே களை எடுத்தா நெல்லு வடிவா வளரும் தானே வாணி. அதே மாதிரி தான் இந்த வார்த்தையும் அவர் சொல்லுவது. மற்றது வயலில் நெல் விதைத்து ஒரு மாதம் 2 மாதம் போக அந்த வயலுக்கு புல்லையும் நெல்லையும் களை புடுங்குறோன்னு சொல்வார்கள். களையை புடுங்கினால் நெல் மிகுதியாக இருக்கும். அப்ப இடைவெளிகளை எல்லாம் கூட அந்த நெல் விரைவாக வளரும். மற்ற சத்துக்கள் பசலைகளை களை சாப்பிடாது. அதே போல மத்தியான நேரத்தில் வெயிலுக்குள்ளால என்ன களைத்து போய் வந்துட்டியோ, இங்க வா மோர் குடி என்று சொல்லி எங்களை அப்பப்பா கூடுதலா சொல்லுவேன். எங்கள் வீட்டையும் அப்படித்தான். அவர் கூடுதலாக அந்த கவனிக்கிற இதுகள் கூட இந்த வெயிலுக்கு என்னத்துக்கு வந்தனே என்று சொல்லி பேசி போட்டு மோர் தருவார், களைத்து விட்டது என்று. மற்றது கொண்டாட்டங்கள் எல்லாம் இப்போது ஆரம்பிச்சிட்டது.
களை கட்ட ஆரம்பித்து விட்டது. நாங்கள் இருக்கும் காலத்தில் முந்தி இருந்த நாட்டுல அந்த பிறந்த நாளண்டா முதலாவது அல்லது ஒரு முக்கியமானது அந்த சைவர் சேர்ந்ததைத்தான் கூடுதலாக அந்த டெனிஸ் மக்கள் பெருசாக கொண்டாடுவார்கள் 10, 20, 30 என்று. இப்போது இப்ப தமிழர்கள் அதை கூடுதலாக எல்லா வீடுகளிலும் அந்த கலை கொண்டாட்டம் களை கட்டி தொடர்ந்து நடந்தபடியே இருக்குது. மாறி மாறி கலை பிறந்த நாளுக்கு எப்பண்டு இல்லத்தானே, அது வரும்போது கொண்டாட்டங்கள் நிறைந்து காணப்படுகிறது. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். கேட்டுக்கொண்டிருந்த நான் வாணி எல்லா இதுகளையும் நேரடியா வரையில. நன்றி. ஏன் வரையில? என்னாச்சு? கையிலே அலுவலா இருந்தேன். கையில் அலுவலா? ரேடியோ போட்டுட்டு கையிலே அலுவ. கையில் அலுவ. பேச்சு தமிழ். கையில் அலுவலா நிக்கிறேன். சரி. என்ன சொல்லுவினம் இல்ல, அடுப்புல நிக்கிறேன். இப்படித்தான் சொல்லுவார்கள். அப்ப நாங்க என்ன அடுப்புல நீங்கள் இருக்கிறீங்களோ இல்ல நீங்க சமைக்கிறீங்களோ? நின்று சமைக்கிறீங்க இல்ல? பேச்சு தமிழ்ல நிறைய இருக்குதானே. அடுப்பங்கரை, அடுப்புல நிக்கிறேன். அடுப்படியில நிக்கிறேன்னு சொல்லுவார்கள். அடுப்புல நிக்கிறவங்க எப்படி சொல்லுவாங்க? அடுப்புல நிக்கிறேன் அதான் அதை சொல்லேக்க அப்படி சொல்லுறாரு. பேச்சு தமிழ்ல வர சில இது வார்த்தைகள் வர்றதுதானே. கையில எனக்கு நல்ல நினைவானே சின்ன வயதுல. இப்ப எங்கட அம்மாவோட இருக்கும் காலத்துல கையில அலுவலா நிக்கிறேன் என்று சொல்வார்கள். அது அம்மா எல்லாம் கூடுதலா சொல்லுவா. அலுவலா நிக்கிறேன் அம்மா சொல்லுவா அப்படி. மற்றது இப்ப அந்த கை கழுவி இதெல்லாம போயிடாத ஒரு வேலை இப்ப யாரும் கூப்பிட்டுச்சு நம்மண்டா உடனடியாக போயிடாது. அப்ப சொல்லுவேன் கையில அலுவலா நிக்கிறேன் என்று சொல்லி. சின்ன வயதுல என்னண்டா எங்கட வீட்டுல இப்ப தேத்தனை வைக்கிறது ஒரு ஆள், முத்தம் கூட்டுற ஒரு ஆள், வீடு வாசல் கூட்டுற ஒரு ஆள், அப்படித்தானே இப்ப பொம்பளை பிள்ளைகள் கூடண்டபடியா இருப்பேன். அப்ப ஒருதருக்கு அந்த புறா சொல்லி சண்டை பிடி கேட்க, நீ விளக்கினது சரியில்லை, விளக்கினா பாத்திரங்கள் விளக்குறதானே வாணி, கறி போட்டு சண்டை. அப்ப நான் உடனே திருப்பி அக்காவோட சண்டை பிடி கேட்க என்னன்னு கேட்டா என்ன பவுடர் சோப்பு எல்லாம் போட்டா கலவுறது. கலவினா சரியில்லையண்டா பெரிய பவுடர் சென்ட் எல்லாம் போட்டு கலவுறதாண்டு உடனே திருப்பி அந்த ஞாபகம் இப்ப திரும்பி வந்தது. வேலை செய்யறது ஊர்ல. அது ஆனா விளக்கின வாணி அது பளபளண்டா அது பெரும்பா தெரியும். சும்மா நாங்க தண்ணிய ஊத்தி கலவைக்க அதுல வித்தியாசம் தெரியும். அதான் சிலர் சொல்லுவார்கள், உன்ன முகத்தை நீ எப்படி கழுவி இருக்கிற அப்படித்தான் பாத்திரத்தை. அதோட என்ன ஒன்றும் கூட சொல்லுவார்கள், அதுல இதுல சொல்ல முடியாது. காலைக்கடனை கழித்து விட்டு வடிவா கழுவி நீ ஒன்று கூட ஆமாம் நிறைய கதையில் நடக்கும். ஒரு பாத்திரம் கழுவாதுக்கு அவ்வளவு எல்லாம் வந்து சேரும். மற்றது ஆனா எங்கட வீட்டை அந்த சொம்புல தான் தண்ணி குடிக்கிறது, குடத்துல தண்ணி அள்ளி வச்சு. அப்ப அந்த சொம்புல சில வேளை மாமிச உணவுகள் சாப்பிட்டா இந்த நாங்க மிச்சம் சாப்பிட்டாட்டி அந்த மாமிசம் சாப்பிட்டா அந்த அவ தண்ணி உடிச்சினவன்டா அதுல மணக்கும், ஒரு வித்தியாசம் தெரியும். மணக்கும். அப்ப இந்த அது சாப்பிடாதவங்களுக்கு மணக்கும் இல்லை. அப்ப நாங்க சொல்றோம். அப்ப அம்மா சொல்லுவேன் என்னண்டா, வேற யாரன் வந்து தண்ணி குடுக்கறது என்று சொன்னா சொம்பு விளக்கி கழுவி போட்டுதான் தண்ணி அதுவும் கிணத்துல குத்தி அள்ளியறணும். குத்தி அள்ளணும் சொல்லுவேன். என்னண்டா அந்த தண்ணி வாளிய கொண்டு போய் கொஞ்சம் உள்ளுக்கு விட்டு கீழே அள்ளணும். மேலே இருக்கிற தண்ணி வெயில் பட்டு சில மெல்லிய சூடா இருக்கும்ன்றதுக்காக குத்தி அள்ளணும் சொல்லி. அப்ப நான் 2 பேரும் வயது போன ஆக்கள் அவ வந்தாண்டா எங்கட விட்டு நாங்கள் கிட்ட போறது குறைவு. குட்டாவி விட்டா பேசுவா, நெட்டி முடிச்சா பேசுவா, தலைய விரிக்கு போட்டு தலை இழுத்தா. நல்ல விளையாட்டா இருக்கு. அவனுக்கு கொட்டாவி தட்ட வாடல வர்றது. ஆனா அந்த அது என்னவோ தெரியா வீட்டுக்கு விளங்காதண்டு சாதாரணமா வர ஒரு கொட்டாவி என்னது. அது வயது போனவா அப்ப அம்மா அவைக்கு மரியாதை கொடுத்து அவ வந்த அம்மா எங்களை போ சொல்லி போடுவா. அவ பேச தொடங்கிடுவா.
இல்ல 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 அந்த காலத்துல அப்படி இருந்ததுதான். கொட்டா விடக்கூடாது, நெட்டி முறிக்க கூடாது, தலைவிரி கோலத்தோடு தெரியக்கூடாது, தலை போட்டு தலை விரிச்சு இழுத்து கொண்டு நின்றமன்றாலே அவருக்கு பிடிக்காது. சேர்ந்து அவருக்கு ஒரு தண்ணி போட்டு குடுக்கறோம்னா வேலை இல்ல இல்ல பிடிக்காதண்டு இல்ல, நிறைய விளக்கங்கள் அதுல இருக்குது. உண்மையில நிறைய விளக்கங்கள் இருக்குது. இப்ப நீங்க தலைவிரி கொடுத்து சமைச்சிங்கன்னா அந்த தலைமுடி எல்லா இடமும் சாப்பாட்டுக்குள்ளேயும் போகும், பிளேட்லயும் மற்றது மற்ற மாதிரியும் சொல்றது அது. வீட்டுக்கு யாரும் வந்தால் நாங்கள் போய் அந்த ஆக்கள் வந்து நிக்கிறோம் போய் பார்க்கவும் இல்லை. எங்களோட அம்மா அப்பா மூத்த பாப்பா அதுக்கு மாசியாடி தலையாட்டுவா, அதுக்கு மாசியாடி அடி கண்ணாலதான் முதல் பாக்குறது. கண்ணின் பார்வை ஆறுல விழுதோ அவையில ஏதோ பிரச்சனை தெரிஞ்சிருவாங்கல்ல. பிள்ளைகள் எல்லாம் வந்து முன்னுக்கு நிக்கீங்களா, அங்க நாங்க முன்னுக்கு போயில யாரும் வந்து நிக்கிறோம்னா முன்னுக்கு போனா. ஆனா பாவம் பிறகு பேச்சு வாங்குறது அங்க அம்மா. நீ வளர்த்த வளப்ப பாத்தியும் ஒழுங்கதான் அவரை வளர்த்தது. ஆனா சொல்லுவார் இந்த வளர்ப்பு நீயும் பாவங்களா இருக்கு. போய் என்னடா நாங்க இருக்கிறவருக்கு அவர்கள் பேச்சு வாங்குறது. எங்களை விட மாறிவார், எங்களை விட அம்மா அதுதான் பயம், அம்மா தான் பாப்பா வேற நாங்கள் ரெண்டா என்ன நீங்க நம்மள பேசுறீங்க. அண்ணா எங்கட அப்பா இருக்க பெருசா அப்படி கதையில எல்லாம் வராது. அம்மாட்ட அணிய இருந்தா அம்மம்மா இருந்தா இது கதையெல்லாம் வரும். அதோட நாங்க அந்த சுகம் இல்லாம இருந்தா அப்ப அங்கால தள்ளி கிள்ளி நின்றா உடனே அதுக்கு ஒரு கேள்வி கேட்பேன். அது சொல்லுவதற்கு எங்களுக்கு ஒரு வெக்கமா இருக்கும். அதுக்காகவே நாங்கள் வெட்டியே பார்க்க மாட்டோம். எங்களோட அம்மா சொல்லுவா அவ்வளவு சுகம் இல்ல, முட்டை கூடி இல்ல, கோழி முட்டை. எல்லாருமே ஒழிச்சு ரெண்டு கதைக்கிறீங்க, நான் மட்டும் என்ன போட்டு கொண்டு இருக்கிறது இதுல. இப்படி சொல்ற சுகம் இல்லையாண்டு வெக்கம் இல்ல. எல்லாரும் வீடியோல வாங்க, அப்புறம் நான் ஒரு பட்டம் எனக்கு போடுங்க. இல்ல நான் மட்டும் என்ன விட்டு போட்டு இருக்கேன், அது போடுங்க உங்களோட வீட்டுல. சரி வாங்கோ. இப்ப சாந்தினி அவர்கள் வணக்கம். இனிய உற்சாக காலை வணக்கம் வாணியக்கா. வாங்க, நீங்களும் ஒழிஞ்சுதான் இருக்கிறீங்க. வாங்க. நான் வாணியக்கா இப்ப கடையில நின்று நான் இப்ப வீட்டை வந்துட்டேன். இனி ரெண்டு கையால வேலை கடகடன்னு கையில வேலை திருப்பி கடைக்கு ஓட வேணும். அதுதான் அடுத்த வேலை. அடுத்து என்னன்னா வேகம் கூட வாணியக்கா. அதால வீடியோல வந்துட்டு நின்று இதுல நிக்கிறதுக்கு வேந்து நான் ஒரு நாள் 2 நாள் சண்டி அடிக்க முடியும். அதால அப்புறம் இப்ப நான் கதைக்க வலிக்கிறது குறைவாணியக்கா. சுவாரஸ்யமான கதையால கதைச்சு கொண்டிருக்கீங்க. நான் அதுல ஒரு நெஞ்சு கேட்பேன் தானே நெஞ்சு நான் சொல்லுங்க. நம்ம இல்ல இவர்கள் இந்த முந்தின காலத்து எங்களுடைய ஆக்களின் கதைகளை கதைத்து கொண்டிருந்தார்கள். முந்தின காலத்துல இருந்தவர்கள் ஒரு சில வேளையில அடாத்துத்தனமாயும் இருக்கு முந்தின காலத்துங்க மூத்தவர்களுடைய செயல்கள். ஆனா சிலதுல கருத்துகளும் இருக்குது. ஆனால் நாங்கள் அவர்கள் அதுகளுக்கு ஏற்ற விளக்கங்கள் தராமல் அதை சொல்லி கொண்டு போனதால எங்களுக்கு அது பிள்ளையாப்பட்டது. ஆமா ஆமா ஆமா, ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விளக்கங்கள் இருக்குது. அதுகள் எங்களுக்கும் சொல்லுப்பட இல்ல. நாங்களும் அந்த நேரத்துல கேட்கலேன் அப்படி சொல்ல. ஆனா இப்ப இல்ல இருந்தாங்க. இப்ப பிள்ளைகள் எல்லாம் கேட்டுட்டீங்க, மேனும் நீங்க இப்படி சொல்றீங்களே, என்னத்துக்கு ஏன் அப்படி செய்ய வேணும் முந்தைய அப்படியும் கேட்கிற இல்ல தானே. எங்க வீட்டுல மூத்தவர்களுக்கு திருப்பி கதைச்சாலே என்ன திருப்பி கதைக்கிறார், மூத்தாக்களோட திருப்பி கதைக்கிறதான்னு சொல்லி பேசிட்டு ஒரு கேள்வி. ஆமா ஆமா, என்னவையும் பிறகு அந்த அவள் இப்படி கதைக்கிறாள் இப்படி கதைக்கிறாள் 2 வீட்டுக்கு சொல்லிடுவினம் இல்லோ. அப்ப வீட்டுல சரியான கவனமாக எங்களை அந்த வளர்த்த முறைகள் அப்படி பெரியவர்கள் முன்னால ஒரு திருப்பி கேட்டு காரணங்கள் சொல்ற அளவில முந்தின நாங்கள் இருக்க இல்ல. அந்த காலத்தில் இருக்கைன்றது ஒரு கவலைதான் வாணியங்க. இப்ப யோசிக்க அதை அவையிட்ட கேட்டு அவையும் கேட்காம இருந்தாதான் இருக்கணும். அவையும் வந்து கேட்காம அது பழகிட்டவன் அப்படி அவர் சொல்ற சரிதான் அந்த மாதிரி எடுத்துட்டான்.
செவி வழியாக வந்த செய்திகள் தான் எல்லாம் செவி வழியாக ஒன்றிலே புத்தகத்திலே இருந்து படிச்சவே சொல்லல தானே மணியங்க எல்லாம் மூத்திர செய்து அப்படியே தொடர்ச்சியா வந்ததுதான். இப்பதான் நாங்கள் கொஞ்சம் பாக்குறோம் கேட்கிறோம் என்னத்துக்கு என்னது அப்படி செய்தா என்னன்னு சொல்லி நாங்க சிலதுக்கு பாக்குறோம் நினைக்கிறேன். இல்ல பிள்ளைகள் கேட்கலாம் எங்களுக்கு அந்த தேடுதல் வரையுது. சில நேரம் மாட்டுப்படுறது தான் இல்லையாண்டு இல்லை, அது அப்படித்தான் அது அப்படித்தான் நீ செய் என்று சொல்லுவார். அது எப்படித்தான் சொல்லுவார். அப்படி சிலதுக்கு எங்களுக்கு முழக்கம் தெரியாம தான் வளர்ந்துட்டோம். அதனால நாங்கள் அந்த பழைய கதைகள் கேட்க ஒரு கொஞ்சம் எங்களுக்கும் அந்த காலத்துல வாழ்ந்த வாழ்க்கையின் கதைகளை கேட்க எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்குது. என்னங்க அதுல தான் நானும் நல்ல இன்ட்ரெஸ்டா கதைச்சு கொண்டிருக்கிறீங்களான்னு விட்டு நானும் ஒரு இணைவம் இணைந்தேன் மணிக்கு. பாட்டி பூட்டி அம்மம்மா பெத்தா அப்படியெல்லாம் அவர்கள் அது இதான உண்மையில நிறைய விஷயங்கள் தான் அவர்கள் விஷயத்தோட சொல்வார்கள் ஒவ்வொன்றும். அது அப்புறம் யோசிக்க சரியா தான் இருக்கும். ஆனா அந்த நேரம் கோபம் வரும் உண்மையில. அது அந்த இடத்துக்கும் காலத்துக்கும் ஏற்றதா இருந்தது. என்ன மணிக்கு நாங்க வாழ்ந்த சூழலுக்கும் இதுக்கும் இப்ப நாங்கள் எல்லாரும் பரந்துபட்டு எல்லா பிரதேசங்களையும் வாழ்றோம். காலநிலை வித்தியாசம், வேலைகள் வித்தியாசம், சாப்பாட்டு முறைகள் வித்தியாசம். அப்ப அதுகள் அந்த இடத்துக்கு சரியா இருந்தது. நாங்கள் இப்ப வாழ்ற இடங்களுக்கு சரியா இருக்குமெண்டா அது அதுக்கு விட இல்ல. சரியா இருக்குமென்றால் இந்த சிலது இல்லையென்றுதான் சொல்லுவோம். என்ன மணிக்கு இது சிலது இங்க சரி வராது. சரிதான், ஆனா சரி வராது. ஆமா, எல்லா இந்த காலநிலைகள் அப்படி இருக்கும். எல்லாம் அப்படி உண்மையில அனுபவசாலிய ஒவ்வொரு அந்த பழமொழி சொல்லித்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுவார்கள். என்ன ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணங்களோட இருந்தது. அதுல நாங்கள் அறியாமல் வந்துட்டோம். எங்கள்ல இருக்கிற பிள்ளை விளையாட்டு பிள்ளையெல்லாம் வளர்ந்து வந்துட்டோம். சொல்ற கேட்டு செய்து கொண்டு வந்தான் திருப்பி கதைக்கல. நாங்களும் முந்தி இப்ப டீச்சர்மாரோட இப்ப பிள்ளைகளை அதை கதை செஞ்ச வளர்ற பிள்ளைகளை அடிச்சு என்னத்துக்கு கேட்கிற மாதிரி நாங்களும் டீச்சர் சொல்லி தந்தா சரி என்ன மாதிரி தானே வாடி போட்டு வளர்ந்து வந்து நாங்க. அப்ப அந்த பழக்கங்களால இப்ப கொஞ்சம் கேட்கிற கேள்விகளுக்கு எங்களுக்கு கொஞ்சம் திண்டாட்டங்களா கிடக்குது. அதான். நன்றி நன்றி. சாந்தினி சொன்ன கருத்துகளோட அதாவது கேட்டுக்கொண்டிருந்தேன். அதாவது அப்பா அம்மாவே எங்களை திருத்தா விட்டால் கூட எங்களை திருத்துறதுக்கு பின்னால இன்னொரு சக்தி இருந்தது. ஆமா இல்லையா சாந்தினி? அதாவது பெரியப்பா, சித்தப்பா, மாமா, மாமிமார் என்ன ஏதாவது அப்படியா கதைக்கிறது அப்படின்னு சொல்லி பெரியப்பா, சித்தப்பா, மாமா, மாமிமார் அப்படின்னு சொல்லி அவர்களே எங்களை கண்டிக்கிற ஒரு அளவு நிலை இருந்தது. ஆனா இன்று அந்த நிலை இல்லைத்தான். அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி கலாச்சாரங்கள் இதுகள் எல்லாம் மாறி இன்றைக்கு இந்த நாட்டுல புலம்பெயர்ந்த மக்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க எங்களுடைய குடும்ப அமைப்புகளை, குடும்ப பழக்க வழக்கங்களை, குடும்ப நல்ல சிந்தனைகளை எல்லாத்தையும் வளர்ந்து இன்றைக்கு ஒரு பரிதவிப்பு நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதான் நேற்றைய தினம் நான் அதாவது வாசித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு விஷயம் ஒன்று கண்டது. அதாவது ஒருவர் கேட்கின்றார் ஒரு கேள்வி, நீங்கள் உங்களோட ஊர்ல இருக்கும் போது தம்பி இவர் கேட்டிருந்தார், யார் டென்மார்க்ல இருந்து எங்களுடைய இந்த குடும்ப இதுகளாக பேர் தானே தம்பி பேர் இது செய்வார், அந்த செவ்வாய்க்கிழமையில ப்ரோக்ராம் செய்வார் தானே பாணி அவர்களா? அப்ப அவர் அந்த இதுல எழுதி இருந்தார், அதை வாசிச்சேன் நான். அதாவது உங்களோட ஊர்ல இருக்கைக்குள்ள நீங்கள் நல்லா இருந்தீர்களா, இல்ல இங்க நல்லா இருக்கிறீர்களா, உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கன்னு சொல்லி அவர் கேட்டிருந்தார். அப்ப அதான் அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் போது இப்ப சாந்தினி சொன்ன அந்த விடயங்களை நாங்கள் கவனத்தில் எடுக்கும் போது எப்படியான ஒரு ஒழுக்கமான ஒரு பண்பாடான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருந்தவங்களுடைய நாட்டு என்ன அவ்வளவு பெரியவைய மதிக்கிறது, பெரியவைய இதன்றது, பெரியவைய கனம் பண்ணி அந்தந்த நேரங்கள்ல இதன்றது. அது நேரத்துல தெய்வம் இன்றைக்கும் எனக்கு ஞாபகத்துல இருக்கு, இந்த பண்ணாகத்துல இருந்து ஒரு பையன் வருவார் குரசூடி என்று சொல்லி பட்டத்திருப்பு ஹிந்து காலேஜ்ல படிச்சவர். அவரைத்தான் தேவாரம் பாட விடுவார்கள். உங்களுக்கு தெரியும், அவர் உங்களுக்கு பெரியவராக இருப்பார். அவருக்கு இப்ப கிட்டத்தட்ட ஒரு 68-70 வயது இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் பாடுவார். அவர் தான் என்ன பேர் சொல்லி குரசூடி, அவருக்கு பேர் குரசூடி என்று சொல்லி அவருக்கு பண்ணாத்துல இருந்தா வருவார். அந்த இதுக்கு சுழிபுரம் இடத்துல இருந்து அந்த பண்ணாகம்
அந்த செட்டியாக்குறிச்சி அந்த இதுக்குள்ள இருந்தான் பாருவர், அதுக்குள்ள இருந்தான் பாருவர். அப்ப அவரை தான் விடுறது தேவாரம் பாட. அப்ப வேலுப்பிள்ளை பிரின்சிபலா இருந்தவர் அங்க. மாஸ்டர் நாகராஜா மாஸ்டர் எல்லாம் உங்களுக்கு தெரியும், அங்க சுழிபுரம் விக்டோரியா காலேஜில் இருந்தவர். அப்ப அவர் வைஸ் பிரின்சிபலா இருந்தவர். அந்த காலங்களில் வேலுப்பிள்ளை மாஸ்டர் தான் அவர் தான் பிரின்சிபலா இருந்தவர். அப்ப அந்த காலத்துல இந்த பையன் தான் தேவாரம் படிப்பார். பித்தாப்புரை சூடி அதை இதண்டு சொல்லி இதண்டு எத்தனையோ தேவாரங்கள் அவர்ல இருந்து நாங்கள் இவ்வளவு தேவாரங்களை நாங்கள் படிக்கக்கூடியதா இருந்தது. என்னென்று சொல்லி சொன்னால் சொட்டுன வேதியன் சோதிவானவன் என்றது, மற்றது தேவாரம் நான் இப்ப எல்லாம் மறந்துட்டேன். தோடுடைய செவியன் விடையோர் யோர் தூவன் மதி சூடி அப்படின்னு சொல்லி எத்தனையோ தேவாரங்கள் திருவா அப்படியெல்லாம் வந்து ஒரு காலம். கோயில் ஆனி மாசம் பிறந்தன்னு சொல்லி சொன்னால் கோவில் திருவிழாக்கள் ஒரு பக்கம் காவடியல், அது இது மாதிரி ஆடி அமாவாசை, அது கீரிமலைக்கு போறோம். அது அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. அதாவது எங்களுடைய சொல்லுவார்கள், இங்க வந்து தான் சொல்லுவார்கள் சொன்னால் எங்களோட ஊர்ல கீரையை சாப்பிட்டுட்டு கீரையோட சோத்தை சாப்பிட்டுட்டு அடுத்த தண்ணியை குடிச்சா கூட எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆனா இந்த நாட்டுல வந்து இவ்வளவு ஒரு அந்நியப்பட்ட மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்று சொல்லி அது இப்ப உள்ள கலாச்சாரம் மாறிட்டது. பிள்ளைகள் இப்ப இந்த நிலைக்கு மாறப்பட்டிருக்கிறார்கள். அதாவது இப்ப நான் தம்பிய உங்களோட மகனை பற்றி சந்தோஷப்படுறது என்ன, இந்த வயதிலேயே நீங்கள் அந்த சூழலில் வளர்ந்தபடியால் பிள்ளைக்கு வந்து அந்த தேவாரங்கள் திருவாசகங்கள் அதுகளை சொல்லி கொடுத்து வளர்ந்து கொண்டு வருகிறீர்கள். அப்படி அந்த பின்னணியிலே அவர் வளர்ந்து கொண்டு வர்றதால ஒரு காலத்திலே ஆனா பெரியவர்களாகின பிறகு இப்ப அந்த பெரியவர்களாக வளர்ந்தவர்கள் நேற்றைய தினம் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். ஒரு பையன் என்ன வந்து ஒரு அந்த பிசிக்கோலஜில இது செய்யறதுக்கு, அதாவது பிசிக்கல் ட்ரீட்மெண்ட் செய்வதற்காக அனுப்பியிருந்தது. அப்ப அங்க போனால் அவர்கிட்ட பேரை பார்த்தால் அருண் நடராஜா. அப்ப நான் கேட்டேன், நீங்கள் தமிழ் தம்பி தானே அப்படி என்று சொல்லி. ஓமாம், என் அப்பா பாண்டிச்சேரி, அம்மா யாழ்ப்பாணம் அப்படி என்று சொல்லி சொன்னார். அப்ப நான் சொன்னேன் அவருக்கு, உங்களை பார்க்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஒரு காலத்துல இங்க நாங்கள் வரும்போது ஒரு பிளாஸ்டிக் பேக் உடையும் ஒரு காய்ச்சட்டை உடையும் ஒரு ஷர்ட் உடையும் தான் நாங்கள் இந்த நாட்டுக்கு வந்தோம். அந்த எவ்வளவோ கஷ்டப்பட்டோம். இங்க வந்து இருக்கிற ஒரு சிவில் என்ஜினியர் கூட இங்க ப்ரொஃபஷர் வேலை செய்து நெத்துவாய் வேலை செய்துதான் வாழ்க்கையை கழிச்சு தங்களோட பிள்ளைகளை படுது. ஆனா இன்றைக்கு எங்களோட பிள்ளைகள் இந்த நாடுகள்ல இன்றைக்கு இவ்வளவு ஒரு பெரிய பெரிய டிப்ளோம் செய்து பெரிய பெரிய உத்தியோகங்கள்ல இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அது பெரிய சந்தோஷமா இருக்கின்றது. ஆகவே அதுதான் அதே மாதிரி இந்த எங்களோட நாட்டுல இருக்கும்போது ஒரு வாழ்ந்த வாழ்க்கை வேற, இந்த நாட்டுக்கு வந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை வேற. ஆகவே தொலைத்து விட்ட காலங்கள் எல்லாம் மீண்டும் வரப்போவதில்லை, இன்னும் ஒரு சொற்ப காலம். ஆகவே வாழ்ந்து முடித்து விட்டு போவோம் என்ற செய்தியோட அங்கே அவர்களுக்கு நன்றி கூறி அன்போடு விடப்படுகின்றேன். சாந்தினி துரையரங்கனுக்கும் நல்ல சிறப்பான விஷயங்களை சொல்லி இருந்தார். அதாவது அந்த மண்ணுக்கு உரித்த பண்பான இது என்றால் அந்த மண்ணோட தொடர்ச்சியான மண் எங்களுடைய படியால் ஏன் இப்ப எங்களுடைய தங்க நகராஜ் அகுலவதி அவர்களுடைய கணவன் கூட எங்களுடைய சேர்ந்தவர் தான். அதாவது அவருடைய வீட்டிலே இருந்து இந்த இப்ப நான் சொன்ன பிஷப் ஞானப்பிரகாசம், ஜஸ்டின் ஞானப்பிரகாசத்துடைய அப்பாவுடைய வீடு, அப்பாவுடைய சகோதரியாக அவர் ஜஸ்டின் பிஷப்புடைய அப்பா பண்டத்திருப்பு, அவர் பண்டத்திருப்பெல்லாம் பிறந்தது. அவருடைய சகோதரிகள் இன்றைக்கும் பண்டத்திருப்புல சகோதரி இறந்துட்டா மேரி பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நகுலவதி தில்லத்தேவன், அவர் இந்த தில்லத்தேவனுடைய அப்பா இந்த பிஷப் ஜஸ்டின் அப்பா வீட்டுல இருந்து ஒரு 7-8 வீடு தொலைவிலான் இருப்பார். அப்படி அந்த ஒரு அந்நியம் வயல் பகுதியை சேர்ந்த ஒரு நிலங்கள் ஒரு ஒரு சந்தோஷம், என்ன ஒரு மகிழ்ச்சி. அப்படியே அந்த சில்லறை மாதங்கள் பண்டத்திற்கு பண்ணாகம் சுழிபுரம் அப்படி அந்த வட்டத்துக்குள்ளே அந்த வயல்வெளிகளை பார்க்கவே அது ஒரு பெரிய சந்தோஷம். ஓகே, நன்றி, நல்லது. இருவர்களுக்கும் நன்றி. இப்போ லோஜினியை எடுத்துக்கொண்டு நாங்கள் பன்மொழி கற்போம் கவிதை எடுத்துக்கொண்டு செல்வோம். மிக்க நன்றி சாந்தினி அவர்களே. நன்றி நன்றி வாழ்த்துக்கள் வாணி, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, வணக்கம். லோஜினி வாங்கோ. வணக்கம். வணக்கம் மாணிக்கம், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். நானும் நல்லா நானும் உண்மையிலே அந்த நாட்களை மறக்க முடியாத அளவுகள் இருந்தது. மற்றது இன்னொன்று, அந்த முந்தி இந்த பெரியாக்களோட வரியினம்னு சொன்னாலே நாங்கள் எங்களை அறியாம எழுப்பிடுவோம். கழிச்சு முடிய மியூட் அடுங்க. மியூட் மியூட்ல நிக்கிறீங்க. போன் வந்திருக்கு. சரி, ஜெயசி வாங்க. வணக்கம். வணக்கம்.
சரி கதைங்க. சரியா டெலிபோன் வேற அடிச்சவர் 11 மணி என்றால் சாப்பிடுற நேரம் அடிச்சு பாப்பேன் என்ன மாதிரி பிள்ளைகள் அப்ப அதான் அந்த மரியாதைன்றதும் அந்த ஆக்கள் வந்தாலும் கதைச்சு கொண்டுட்டாலும் போய் பார்க்கவும் மாட்டோம். போய் அவ கதை கேட்க வாய் வாக்குற அப்படி அந்த அந்த இதாயும் பார்க்க கூடாது. அந்த இதுல போய் பார்க்கவும் மாட்டோம். என்ன கதைக்கிறோம்னு காதுல வேண்ட மாட்டோம். வேண்டினா கூட அப்ப எங்களுக்கு விளங்கவும் போறது இல்ல தானே. இப்ப இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் விளங்கும். அதனால இப்ப முழங்காட்ட கூகுள் ஹெல்ப் பண்ணுவார். அதான் இல்ல இப்ப பிள்ளைகளுக்கு ஒரு கதையை சொன்னோடனே எல்லாம் விளங்க மாட்டேங்கா. எங்களுக்கு அந்த நாளே நாங்க டியூப்லைட் தான் விட்டு விட்டுதான் மின்னும். எவ்வளவு இந்த ஓயல் படிக்க கூட பொதுவான விஷயங்களை அந்த கிரகிச்சு இருக்க மாட்டோம். அதான் இப்ப 5 வயசுலயே அது என்ன இது என்ன அதுக்கு என்ன இதுக்கு என்னன்னு சொல்லப்பட்ட விளக்கங்கள் நாங்களும் அறிஞ்சு கொள்ள வேண்டிய கிடக்கு நிறைய அவைக்கு சொல்றதுக்காக. அப்ப ஆனா இப்பத்த கால பிள்ளைகளோட எல்லாமே நாங்கள் இன்னும் கூட அறிஞ்சு வச்சிருக்கோம் அவைக்கு சொல்றதுக்கு. அப்ப அந்த நாளையில அது சிலதுகள் இந்த பெரியாக்களோட இருந்து வளரேக்க இந்த மரியாதைகள் அதுகள் எல்லாம் ஆனா இப்ப குறைவு தானே. இப்ப டீச்சருக்குரிய மரியாதை இல்ல ஒரு பெரிய ஆள் வந்த அதுக்குரிய மரியாதை இருந்தபடியே அதை சொல்லிட்டோம். காலுக்கு மேல கால் போட்டபடியே அதை சொல்லிட்டோம். இது அங்க வரினோடனே நாங்க அதுதான் இப்ப அதுகள் எல்லாம் விலை குறைவுதான். இருந்தாலும் பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லி கொடுப்போம். பெரியாக்கள் வந்தா திருப்பி கலைக்க கூடாது அது இதட்டு சொல்லி கொடுக்குறதா. ஆனாலும் அந்த பள்ளிக்கூடத்துல டீச்சர் மேரோட இதா கதைச்சு அந்த இதுகள் இதுதான். அங்க ஒரு கட்டுப்பாடு இல்ல தானே. எல்லாத்தையும் நீங்க ஓப்பனா கதைக்கலாம். டீச்சரை பேரு சொல்லலாம். இது போட்டு கதைப்பினம் இருந்தபடியே எல்லாம் கேள்வியல் கேட்பினம் இருந்தேசோ அது சொல்லிப்பினம் அப்படி பழகி அது வந்து அதுதான். ஓகே நன்றி வாணியக்கா. நன்றி வணக்கம் ஜெசி. வாங்கோ வணக்கம். வணக்கம் வாணியக்கா. நின்றவரோட வணக்கத்தோட நானும் காலையில ஒரு சிந்த நேரம் கேட்டேன் வாணியக்கா. அப்புறம் அந்த டாக்டர் அம்மாண்ட பொட்டு வைக்கிற அந்த தகவல்கள் அவள் சொல்லியிருந்தார். அது சிறப்பா இருந்துச்சு கேட்டிருந்தேன். அப்புறம் மிச்சம் வீட்டை இப்ப ஓடிதான் திருப்பி ஓடி போட்டேன் மணியாக இடையில கேட்க முடியல. நேற்று முந்தினான் எல்லாம் வேலை அதுலதான் முந்தினாலும் சிவாடி நிகழ்ச்சியில் அடைஞ்சிருந்தேன். இப்ப இந்த நேரடியில வர முடியல எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. அதுதான் பாணியக்கா நான் இணைந்து இருக்கிறேன். கேட்டுக்கொண்டிருந்தேன் நேற்றும் கேட்டுக்கொண்டிருந்தேன். இந்த மரக்கறிகள் எல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டிருந்துச்சு. நேற்றும் சாப்பாடா கிடந்துச்சு. மச்ச சாப்பாடு திரும்ப போட்டுட்டு கேட்டுக்கொண்டிருந்தேன். தொடங்காதீங்க என்ன சொல்லே வெள்ளி தொடங்கினது மரக்கறி நேற்று முடியலையா? முடிஞ்சு நேற்று நடந்த 3ஆம் கொண்டாட்டம். இப்ப கல்யாணம் எல்லாம் 3ஆம் கொண்டாட தானே முடியறது. அப்படி அந்த விருந்து நாங்க 3ஆம் நாள் விருந்துக்கு வரவில்லை. இருந்தாலும் ஓகே வாழ்த்துக்கள். இல்ல நேற்று நடக்க இல்ல முந்த நாளோட சரி. முந்த நாளோட சரி திங்களோட சரி. திங்களோட சரியா அதுக்கு நான் அது பூசணிக்காய் வந்துட்டு தொடர்ந்து வந்தது. அப்ப நான் கேட்டிருந்தேன். அந்த நேரம் எல்லாம் கேட்டு கொண்டுதான் இருந்தேன் வேலை செய்யும்போது. நல்ல சில நேரம் பாடிய எனக்கு இந்த சில நேரம் அந்த தரடி விரை கொற்ற தரடி வந்தா இந்த பொட்டு இப்படி என்ன பார்க்க முடியாம இருக்கும். அது எடுக்கணும் மாதிரியே இருக்கும். என்ன பொட்டு அதுக்குள்ளார ஒரு வித்தியாசமா இழுத்து குத்துற மாதிரி இருக்கும். அது நீங்க ஒட்டு போட்டு வைக்கிறபடியா? பொட்டு போட்டு தான் பாவிக்கிறாங்க. மற்ற குங்குமம் மட்டும் வைக்கிறது இல்ல. அப்படியான ஒரு உணர்வும் இருக்கும் எனக்கு. சொல்லிக்கும் போது அதை நினைச்சேன். அந்த டாக்டர் இது நடந்தது. ஆமா ஆமா பிறகு கேளுங்க நீங்க பொட்டு விஷயம். இல்ல நேற்று டாக்டர் பெனிட்டா ஸ்டீவன் அவர்கள் அவர் கொண்டு வந்தது தலைமுடி உதிர்தல். அது புதன்கிழமை. இன்றைக்கு ரட்டராஜா அவர்கள் பொட்டு பற்றி விளக்கம் சொல்லியிருந்தவர். அதுக்குரிய நன்றி 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 வணக்கம். நன்றி வாணியக்கா. நன்றி வணக்கம்.